ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கோட ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோட ஒரு ப்ளவுஸை உங்களால் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கா? அப்போது இந்த வீடியோ இந்த ஃப்ரீயான கோர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 டாட் ப்ளவுஸ் கோர்ஸ் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னா ரொம்ப பிகினர்ஸுக்கும் அண்ட் பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வரலன்னு ஃபீல் பண்ணுற பர்சனுக்கும் இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு நீடடான மெஷர்மெண்ட்ஸ், ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு கம்பல்சரியாக வேணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ளவுஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட சாம்பிள் ப்ளவுஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு பார்ட்டாக தான் நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா பேக் பார்ட். ஸோ இந்த பேக் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கேயுமே லெஃப்ட் ரைட் அப்படிலாம் செப்பரேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டாப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த பார்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நீடுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு. ஓகே, ஹைட்டுங்கிறது ஃபுல் ஹைட்டு உங்களோட ஷோல்டர்லேருந்து லாஸ்ட் எட்ஜ் வரையும் இருக்கக்கூடிய உங்களோட ப்ளவுஸோட ஃபுல் ஹைட்டை தான் நம்ம ஹைட் அப்படிம்போம். அண்ட் தென் ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர், ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோல்டர் பாயிண்ட் தான் ஷோல்டர். அண்ட் இங்கே ஒரு ஷோல்டர் இருக்காது, 2 ஷோல்டர் இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு நம்ம மார்க்கிங் பண்ணக்குள்ளே நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டருங்கிறது இந்த லெஃப்ட்லேருந்து ரைட் வரையும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷோல்டர். ஸோ ஃபுல் ஷோல்டர் தான் நம்ம ஷோல்டர் அப்படிம்போம். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப்புங்கிறது இந்த பிட்வீன் கேப்பில் ஒவ்வொரு ஷோல்டருக்கும் ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் ஷோல்டர் ஸ்லோப். ஸோ நம்ம சாம்பிள் ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறதுனால இந்த மாதிரி தனித்தனியாக தான் எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபிட்டிங்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் நெக்கோட வித் அப்படின்னா இந்த பிட்வீன் கேப் நெக்கு எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் நெக்கோட வித்து. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நெக்கோட ஹைட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெக்கோட ஹைட். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த நெக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான நெக் ஹைட் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஒரு பர்சனோட விஷுக்கு ஏற்ற மாதிரி நெக்கோட ஹைட் இருக்கும். ஸோ அதுதான் நெக்கோட ஹைட்டு. நெக்கோட வித்துங்கிறது நெக்கோட அகலத்தை சொல்கிறது. அண்ட் தென் ஹார்ம் ஹோலோட ஹைட்டுங்கிறது இப்படி இங்கே ஷோல்டர் இருக்குது அண்ட் நம்மளோட ஹார்ம் ஹோல் இங்கே இருக்குது. ஸோ ஹார்ம் ஹோல் ஹைட்டுங்கிறது இங்கே நம்ம ஸ்கேல் வச்சு பார்ப்போம் எவ்வளோ அளவுக்கு பிட்வீன் கேப்பில் எவ்வளோ அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு. ஹார்ம் ஹோலோட லெங்க்த்தை தான் நம்ம ஹைட்டும்போம். ஸோ ஹார்ம் ஹோலுக்கு இருக்கக்கூடிய ஹைட்டு அண்ட் தென் ஹார்ம் ஹோலோட ரவுண்டு. ஹார்ம் ஹோல் ரவுண்ட் அப்படின்னா இந்த ரவுண்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஓல்டு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கணும். அண்ட் தென் செஸ்டோட ரவுண்டுங்கிறது இந்த பிட்வீன் கேப். ஸோ இந்த வித்து மெஷர்மெண்ட்டை தான் நம்ம செஸ்டோட ரவுண்டும்போம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பேக் பார்ட்டுக்கு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எப்படிலாம் நம்ம ஓல்டு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பேக் பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்னால் இந்த மாதிரி ஒரு வெயிஸ்ட் பேண்ட்லாம் இல்லாமல் அப்பர் செஸ்ட்டோட ஃபினிஷ் ஆகிறது தான் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு 2 இருக்கும். நம்ம எனி ஒன் சைட் நம்ம டிராஃப்ட் பண்ணாலே அனதர் சைடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ நம்ம டிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நான் ரைட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நெக்கோட ஹைட்டு. ஸோ ப்ரீவியஸ் இதில் அதாவது பேக் பார்ட்லேயும் நம்ம நெக்கோட ஹைட்டு பார்த்தோம், இதுலேயும் நெக்கோட ஹைட் இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நெக்கு எல்லா கிளைண்ட்டுமே ஃப்ரண்ட்டில் வேறு நெக் வைப்பாங்க, பேக்கில் வேறு நெக் வைப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மெஷர்மெண்ட்ஸும் டிஃபர் ஆகும். ஃப்ரண்ட்டில் ரொம்ப டீப்பாக வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும். அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வைப்பாங்க. ஸோ அதனால தான் பேக்கில் தனி நெக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதேமாதிரி ஃப்ரண்ட்லேயும் வேறு நெக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைட்டு. ஸோ நெக்கு ஹைட்டுங்கிறது இந்த பிட்வீன் கேப் நெக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அதோட நெக்கோட ஹைட்டை தான் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் ஹூக் சைடு ஹைட்டு. ஸோ இங்கே நீங்கள் அப்பர் செஸ்ட்டுக்கு இருக்க நம்ம ஓல்டு ப்ளவுஸை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு ஹூக் இருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் ஹூக்கோட ஏரியா. இது ஸ்டிச்சிங்கோட ஏரியா. இங்கே நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் அட்டாச் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும் போத் சைடும். இது ஸ்டிச்சிங் சைடு அப்படின்னு சொல்லுவோம். சென்டராக இருக்கிறத ஹூக் சைடு அப்படிம்போம்.
ஸோ இப்போ ஹூக் சைடோட ஹைட் அப்படின்னா இந்த ஹூக் சைடுக்கு எவ்வளோ ஹைட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் செகண்ட் மெஷர்மெண்ட், ஹூக்கோட ஹைட் மட்டும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்டிச்சிங்கோட ஹைட்டும் ஹூக்கோட ஹைட்டும் சேமாக தானே வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ப்ளவுஸை பொறுத்த வரையும் ஹூக்கோட ஹைட்டு கம்மியாக இருக்கும் அண்ட் ஸ்டிச்சிங்கோட ஹைட் வந்து கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு லென்த் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம செப்ரேட்டாக எடுத்துருக்கிறது. ஹூக்கோட சைடோட ஹைட்டும் அண்ட் ஸ்டிச்சிங் சைடோட ஹைட்டும் நம்ம செப்ரேட்டாக எடுத்துருக்கோம். அண்ட் தென் சென்டரோட ஹைட். சென்டர் ஹைட் அப்படின்னா இங்கே நம்மளோட கரெக்டாக பஸ்ட்டு பாயிண்ட் இருக்கிறத நம்ம மெஷர் பண்ணி பண்ணுறது தான் சென்டரோட ஹைட். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு யூஸ் ஆகிறது. பேலன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே பேக் பார்ட்டோட ரிலேட்டடாக தான் வரும். ஸோ அதை எப்படியுமே வந்து ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இது மட்டும்தான் பேக் பார்ட் இல்லாமல் ஃப்ரண்ட் பார்ட்டில் டிஃபர் ஆகிற மெஷர்மெண்ட் அப்படின்னா இந்த 4 டாபிக்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் இன்னும் நல்லா கிளியராக நான் சொல்கிறேன். இப்போது ஒன் சைட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஹார்ம் ஹோல் சைடு. ஸோ இங்கே வந்து ஹூக் இருக்கும். ப்ளவுஸில் ரெஃபரன்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. இங்கே இது வந்து ஹூக் இருக்கும். ஸோ இதை வந்து ஹூக் சைடு அப்படிம்போம். இதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் சைடு அப்படின்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் அட்டாச் ஆகி இங்கே ஸ்டிச்சிங் இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை தான் ஸ்டிச்சிங் சைடு. ஸோ இதை நல்லா மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு அப்கமிங் கிளாஸஸ் வந்து வரும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஹூக் சைடு ஸ்டிச்சிங் சைடு எது அப்படின்னு கண்டுபிடிக்குங்க. ஹூக் சைடு எது, ஸ்டிச்சிங் சைடு எது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து வெயிஸ்ட் பேண்ட் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச்மெண்ட் தான் உங்களோட வெயிஸ்ட் பேண்ட். ஓகேவா? ஸோ ஹூக் சைடும் ஸ்டிச்சிங் சைடும் ஹைட்டு பார்த்திங்கன்னா சேமாக இருக்காது, டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரை கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காகவும் அண்ட் உங்களோட அப்பர் செஸ்ட்டுக்கு கீழே ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக கொடுக்கறதுக்காகவும் இருக்கக்கூடியதான் இந்த வெயிஸ்ட் பேண்ட். ஓகேவா? இது தனி பார்ட். இந்த தனி பார்ட்டை நம்ம தனியாக ட்ராஃப்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா வெயிஸ்ட் பேண்டோட வித்து. செகண்ட் ஒன் வெயிஸ்ட் பேண்டோட ஹூக் சைடு ஹைட். அண்ட் தேர்ட் ஒன் வெயிஸ்ட் பேண்டோட ஸ்டிச்சஸ் சைடோட ஹைட். இதெல்லாமே ஓல்டு ட்ரெஸ்லேருந்து நம்ம எடுக்கிறதுனால இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வரும். ஸோ வெயிஸ்ட் பேண்டோட வித் அப்படின்னா இந்த வெயிஸ்ட் பேண்டோட அகலத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வெயிஸ்ட் பேண்டோட வித், அதாவது வித்து. ஓகே, அதேமாரி வெயிஸ்ட் பேண்டோட ஹூக் சைடுங்கிறது வந்து என்ன? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஹூக் சைடு வருது அப்படின்னா இங்கேயுமே நம்மளுக்கு ஹூக் சைடு வரும். ஸோ இங்கே ஸ்டிச்சிங் வருது அப்படின்னா இங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வரும். இது வந்து வெயிஸ்ட் பேண்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேமாக தான் வரும். ஸோ ஹூக் சைடுங்கிறது வந்து இந்த பார்ட், ஹூக் சைடுக்கு கீழே. ஸ்டிச்சிங் சைடு அப்படின்னா ஸ்டிச்சிங் சைடுக்கு கீழே இருக்கக்கூடிய வெயிஸ்ட் பேண்ட். ஓகே, நீங்கள் ஓல்டு ட்ரெஸ்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணக்குள்ளே மேலே டாப்லேருந்து எடுக்காமல் ஜஸ்ட் இதை மட்டும் எடுக்கணும். வெயிஸ்ட் பேண்டில் இருக்கக்கூடிய ஹூக் சைடோட லெங்க்த்து, ஸ்டிச்சிங் சைடோட லெங்க்த்து. ஓகே, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்க்கக்குள்ளே எதோட எடுத்தோம், கரெக்டாக இந்த அப்பர் செஸ்ட்டோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஹூக் சைடோட லெங்க்த்து, ஸ்டிச்சிங் சைடோட லெங்க்த்து. பட் இதில் வெயிஸ்ட் பேண்ட்லேயும் அதேமாரி தான், ஹூக் சைடோட லெங்க்த்து, ஸ்டிச்சிங் சைடோட லெங்க்த்து. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்தால் உங்களோட வெயிஸ்ட் பேண்டை ட்ராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கக்குள்ள இதுவும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இதுவும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஓவரால் பாடியை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு ஸ்லீவ். ஓகே, இப்போ ஸ்லீவில் நம்மளுக்கு ட்ராஃப்ட் பண்ணக்குள்ளே இந்த மெத்தடில் காமிக்கும். பட் நம்ம ஓல்டு ட்ரெஸ்லேருந்து எடுக்கக்குள்ளே இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஓல்டு ப்ளவுஸில் இருக்கும். ஸோ இதை ட்ராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்? ஃபஸ்ட்டு ஸ்லீவோட லெங்க்த்து. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்லீவோட லெங்க்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு 3/4 இல்லை மிட்டா இல்லை ஃபுல் லெங்க்த்தா, இது எல்லாமே ஸ்லீவோட லெங்க்த்தை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ஸ்லீவோட கேப் அப்படின்னா இங்கே நம்மளோட ஹார்ம் பிட் இருக்கும். ஸோ இந்த ஹார்ம் பிட்லேருந்து உங்களுக்கு மேலே இருக்கிறது இந்த கேப், பிட்வீன் கேப். ஓகே, ஹார்ம் ஹோல்லேருந்து இந்த ஹார்ம் பிட்லேருந்து ஒரு லைனை மேக் பண்ணால் இங்கே ஒரு பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்பை தான் ஸ்லீவோட கேப் அப்படிம்பாங்க.
ஸோ ஸ்லீவோட கேப் நம்ம கொடுத்தா தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே லைட்டாக லூஸ் ஃபிட்டிங்கோ இல்லை டைட் ஃபிட்டிங்கோ இருக்கும். அப்படி இதை நீங்கள் கொடுக்கல, இதை ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப ஹாம்பிட் டைட்டாக இருக்கும். உங்களோட ஹேண்டை வந்து கீழே லிஃப்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் மேலே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் எடுக்கிறோம். பட் இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் கீழே போடக்குள்ளே உங்களுக்கு இங்கே கொஞ்சம் டைட்டாக ஆகும். ஸோ இந்த டைட்டாக ஆகுது அப்படின்னா இங்கே நம்ம ஸ்லீவ் கேப் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது எந்த ப்ளவுஸுன்னு கிடையாது, சுடிதார்லேருந்து எல்லாத்துலேயுமே. அண்ட் ஸோ உங்களோட ஸ்லீவோட ஓப்பன் நெக்ஸ்ட்டு. ஸோ ஸ்லீவ் ஓப்பன் வந்து எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு 3/4 வேணுமா இல்லை ஃபுல் லென்த் வேணுமா இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறது தான் ஸ்லீவோட ஓப்பன். அண்ட் தென் ஹார்ம் ஹோலோட ரவுண்ட். ஸோ ஹார்ம் ஹோல் ரவுண்ட் அப்படின்னா இங்கே ஒரு கர்வ் இருக்குது இல்லையா, இந்த கர்வை தான் ஹார்ம் ஹோல் ரவுண்டும்போம். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரீவியஸ் அதாவது ஓல்டு ப்ளவுஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிராஃப்ட் மெத்தட் காமிக்கும். அதாவது இது வந்து ஹார்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் லெங்க்த்து, ஸ்லீவ் ஓப்பன், ஸோ கேப் ஹைட்டுங்கிறது வந்து இங்கே வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தாச்சு, அது எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கிறது, கரெக்டான மெஷர்மெண்ட் ஒரு போல்டு ப்ளவுஸ்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம்.